So let us name the next compound. இதுக்கு எப்படி நம்ம நேமிங் பண்ணுறது, நம்பரிங் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்னா பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். லைனாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால இதை என்ன சொல்கிறோம், பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி இது என்னென்னா, இதில் ஒரு கார்பன் இருக்குது, இதுலேயும் ஒரு கார்பன், இதில் ஒரு கார்பன், எண்டில் ஒரு மெத்தில் குரூப் CH3 இருக்குது, இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ எத்தனை கார்பன் இருக்குது பார்ப்போம். 1 2 3 4 கார்பன் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் எழுதணுன்னா CH3 4 கார்பன் போட்டுக்குவோம். 2 3 4 4 கார்பனில் யூஸ்வலாக நம்ம அல்கேன் ஃபஸ்ட்டுக்கு CH3 லாஸ்ட்டுக்கு CH3 போடணும். மிடில் CH2 ரைட்டா. இப்போது இதில் என்னென்னா ஒரு ஹைட்ரஜன், ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் இஸ் சப்ஸ்டிடியூட்டட் பை, அப்போ இது CH2 ஆயிரும். இதில் என்ன இருக்குதுன்னா ஹைட்ரஜனுக்கு பதிலாக BR இன்ட்ரடியூஸ் பண்ணிடும். ஓகேவா, BR இன்ட்ரடியூஸ் பண்ணிடும். அடுத்த கார்பனில் CH2 இருக்குது. அடுத்ததாக இந்த CH2, சரிங்களா, இந்த CH2லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த கார்பனை டினோட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த 2 கார்பன் CH2லேருந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் எடுத்தோம், இதுலேயும் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாண்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிடும். ஓகேவா. அடுத்தது அதுதான் பார்க்குறீங்க, இந்த CH இந்த டபுள் பாண்ட், லாஸ்ட்டில் CH3. சரி, இதுக்கு ஃபஸ்ட்டு நேம் பண்ணி பார்ப்போமா. ஸோ நம்பரையும் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இந்த கார்பனுக்கு 1 2 3 4 கார்பன் இருந்துச்சுன்னா பியூட்டேன். இது அல்கேனில் ஏன்னு எடுத்துருங்க. என்ன செய்கிறோம், பொசிஷன் ஆஃப் த டபுள் பாண்ட் பியூட்டூஈன் போட்டோம். திஸ் bromide is treated as prefix. அப்போ புரோமைடோட பொசிஷன் என்ன, ஃபஸ்ட்டு 1 bromo butene is a நேம், IUPAC நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃப்ரேம் ஒர்க் மாடல் அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இதுதான் கார்பனுக்கு எத்தனை வேலன்சி இருக்குது பாருங்கள், 4 வேலன்சி. இப்போ இந்த 4 வேலன்சியும் நம்ம என்ன செய்கிறோம், இது ஹைட்ரஜன் வச்சுக்கோங்க, திஸ் ஒன் இஸ் ஹைட்ரஜன். ஸோ 4 ஹைட்ரஜனால் நம்ம என்ன செய்கிறோம், சப்ஸ்டிடியூட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 4 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், 2வது ஹைட்ரஜன், 3வது ஹைட்ரஜன், இது ஒன்று, 4வது ஹைட்ரஜன். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மீத்தேன். ஓகேவா. அடுத்து இந்த ஹைட்ரஜனில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜனில் இன்னொரு கார்பனை அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஹைட்ரஜன், செகண்ட் பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜன் பாருங்கள். இதுதான் என்னது, ஃப்ரேம் ஒர்க் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேம் ஒர்க் மாடலில் பாருங்கள், இது ஈத்தேன். ஓகேவா, ஈத்தேன். ஸோ ஈத்தேன். இப்போ இந்த ஈத்தேனில் என்ன செய்கிறோம், இது ஒரு அடுத்த 3வது கார்பன், ஒரு ஹைட்ரஜனை 3வது கார்பனால் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இதில் ஒரு ஹைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன், 3வது கார்பனில் இதில் ஒரு ஹைட்ரஜன், செகண்ட் ஹைட்ரஜன், அடுத்து 3rd ஹைட்ரஜன். So this form is called as what, propane. அப்போ CH3 பாருங்கள், C1 2 3 ஹைட்ரஜன், இதுக்கும் 2 ஹைட்ரஜன், இதில் 3 ஹைட்ரஜன். இப்படி இது பேர் ப்ரொப்பேன், சரிங்களா. அடுத்தது இன்னொரு கார்பன் எடுத்துக்குவோம். ஸோ 4வது கார்பன் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், 4வது கார்பனில் ஒரு ஹைட்ரஜன், அடுத்த ஹைட்ரஜன், அடுத்த ஹைட்ரஜன். ஸோ இது பியூட்டேன். பாருங்கள், இது ஒரு கார்பன், செகண்ட் கார்பன், 3rd கார்பன், 4th கார்பன். 4 கார்பன் அட்டை இருந்தால் இதுதான் பியூட்டேன். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரை தான் நீங்கள் இந்த போர்டில் பார்க்குறீங்க, சரிங்களா. இது CH3, இங்கேயும் CH3, மிடில் CH2 இப்படி தான் நம்ம எழுதணும்.
ஸோ இதில் ஒரு கார்பனில் இந்த ஃபஸ்ட் கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை எடுத்துடுறோம். ஓகே, இந்த ஹைட்ரஜனை எதால் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம்? ஒரு புரோமைடால் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இஸ் கால்ட் அஸ் வாட்? புரோமைட். ஓகே, ஸோ பாருங்கள், 1 ப்ரோமோ. இப்போ என்ன ஆச்சுன்னா இதுலேயும் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துடுறாங்க, இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துடுறாங்க. ஸோ இதுதான் நமக்கு அந்த போர்டில் பார்க்கக்கூடிய காம்பவுண்ட். இங்கே CH3, இது புரோமைட் CH2,